கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோபு 42 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு என்பது ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்திருக்கு. அதாவது அவர் ஒரு பெரிய பணக்காரர். நிறையா சொத்து, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே இருந்தது. அப்போ அப்படி இருந்தாலும் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு நாளும் அவர் மறந்தது கிடையாது. அப்போ ஒரு நாள் சாத்தான் அவன் மேலே கண் வைத்து ஆண்டவரிடத்தில் யோபுவை சோதிக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், யோபுடைய சரீரத்தை மாத்திரம் நீ தொடலாம், அவனுடைய உடைமைகளை தொடலாம், ஆனால் யோபுடைய ஆத்மாவை, அதாவது உயிரை மாத்திரம் நீ தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்பொழுது யோபுடைய ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாமே அழிந்துருச்சு. அவருடைய சரீரத்திலையும் வியாதி வந்துருச்சு. உடம்பு முழுவதும் அழுகி குறுகி போய் அவர் உடம்புல ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டே அவர் இருந்தார். அவர் நண்பர்கள் எல்லாரும் அவரை வெறுத்தார்கள். எல்லாரும் அவரோடு இருந்த மனைவி கூட அவரை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையை கூட ஆண்டவரை அவர் வெறுக்கலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ அளவு கடந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே யோபு இருந்தார். அடுத்ததாக அதான் அவர் சொன்னார், தேவரி அப்போ அடுத்ததாக ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு விடுதலை கொடுத்தார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். பிள்ளைகள் எல்லாம் மரித்து போய்த்தார்கள். ஆடு மாடு சொத்து எல்லாமே அவரை விட்டு போயிட்டு, அவர் உடம்புல இருக்கிற சுகமே அவருக்கு இல்லாமல் போயிட்டு, கடைசி அவருக்கு நல்ல சுகத்தை